வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நாம பார்க்க போறது கோபம் முடிஞ்ச பிறகு பிறக்கிற ஞானத்தோட கதை. திருத்தணியில பிறந்த ஞான கதை. ஒரு காலத்துல தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்த சூரபத்மனை முருகப்பெருமான் போரிட்டு அவனை தோக்கடிச்சு ஆட்கொள்ளவும் செஞ்சாரு. அந்த போர் முடிஞ்சதும் தேவர்களோட பயமெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. அநீதியும் அழிஞ்சிச்சு. ஆனா முருகனுக்கு கோபத்தோட அதிர்வு அதுக்கப்புறமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வள்ளிய மணந்து கொள்வதற்காக வேடர்களோட வேற விளையாட்ட ஒரு போர் போட்டாரு. அதுவும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் முருகன் என்ன செஞ்சார் தெரியுமா? ஆயுதத்தை கீழே வச்சாருங்க. கோபத்தை துறந்தார். அமைதியாக உட்கார்ந்தார். அந்த அமைதி குடியிருந்த இடம்தான் திருத்தணிகை. ஏன் தணிகை? திருத்தணினா என்னன்னு தெரியுங்களா? கோபம் தணியும், பயம் தணியும், கவலை தணியும், நோய் தணியும், வறுமையும் தணியும். அதனால தான் இந்த தலம் திருத்தணிகைன்னு பெயர் பெற்றுச்சுங்க. ஒரு தனி மலை, ஒரு தனி செய்தி. முருகன் இங்க தனி மலையில கிழக்கு நோக்கி இருக்கிறாருங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு கன்ஃபியூசிங்கான ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் தனிமையை தேடுங்க. அமைதியா உட்காருங்க. அப்போதான் தெளிவு வரும். இந்த திருத்தணிகை மலை 2 மலைக்கு நடுவுல இருக்குங்க. ஒரு பக்கம் வடக்கே பச்சரிசி மலை, அது வெண்மையை குறிக்கும். இன்னொரு பக்கம் தெற்கே புண்ணாக்கு மலை, அது கருமையை குறிக்கும். அதாவது நல்லது கெட்டது, வெளிச்சம் இருள், சுகம் துக்கம், இரண்டுக்கும் நடுவுல தாங்க திருத்தணிகை மலையே இருக்கு. முருகன் இன்னொரு லெசனும் சொல்றாரு. ரெண்டையும் தாண்டி சமமா நின்று பழகிக்கணுங்க. இதையெல்லாம் தாண்டி கீழே அடிவாரத்துல சரவண பொய்கைன்னு ஒரு தீர்த்தம் இருக்குங்க. இது நம்ம குளிச்சு உடலை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, மனசை சுத்தமாக்குறதுக்கு. அதனாலதான் முனிவர்களுக்கு காமம், கோபம், மயக்கம் இவையெல்லாம் திருத்தணிகையில தணிஞ்சுதுங்க. அருணகிரிநாதர் ஏன் அழகு திருத்தணி அப்படின்னு பாடுறாரு தெரியுமா? இந்த மலைய குளத்தோட கிழக்கு கரையிலிருந்து பார்த்தா மாலை போட்ட மாதிரி ஒரு மாதிரி வளைவா ரொம்ப அழகா தெரியும். அதனாலதான் அருணகிரிநாதர் இத அழகு திருத்தணி மலை அப்படின்னு பாடுறாரு. இப்போ திருத்தணி, அதாவது திருத்தணி முருகன் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் என்ன தெரியுங்களா? போராடிய பிறகு அமைதியை கத்துக்கணும். விக்ட்ரி ஆஃப்டர் ஈகோ. கோபம் வந்தா தனிமையா படுத்தி அந்த கோபத்தை தணிச்சுக்கணும். ரியாக்ஷன் இல்லை, ரிஃப்ளெக்ஷன். எல்லா துன்பமும் நிரந்தரம் கிடையாதுங்க. எந்த துன்பமுமே நிரந்தரம் கிடையாது, தனியும். அதனால தான் திருத்தணிகை. திருத்தணி ஒரு கோவில் மட்டும் இல்லை, அது கோபத்துக்கு முடிவு, கவலைக்கு விடை, அமைதிக்கான ஆரம்பம். அதனால தான் முருகன் இங்க போராளியோட இல்லை, அருளோட அமர்ந்திருக்கிறார். முருகனே துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்தையாகிய நான் உங்கள் மகாலட்சுமி சவுந்தரராஜன். இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய முருகர் கதைகளுக்கும் தகவல்களுக்கும் நிறைய திருத்தல வரலாறுகளுக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.